எங்களையால நீங்க சும்மா சும்மா தோக்கடிச்சிட்டே இருக்கீங்க, உங்களை நாங்க எப்படி தோக்கடிக்கிறோம் பாருங்க. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நேத்து மேட்ச்ல ஸ்ரீலங்காவை பங்களாதேஷ் நொறுக்கி தள்ளி ரொம்ப அசால்ட்டா 83 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. நேற்று ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த மேட்ச்ல பங்களாதேஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஸ்ரீலங்காவும் பவுலிங்கில் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 2 விக்கெட்டை வேகமாகவே எடுத்தாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பாங்கன்னு நினைக்கும் போது அப்போ தாங்க ஸ்ரீலங்காவுக்கு ஏமனா ஹிருடாயும் லிட்டன் தாஸும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இதில் லிட்டன் தாஸுக்கு நேற்று பெரிய லக்கு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். அழகாக லிட்டன் தாஸை ஸ்டெம்பிட் பண்ணுற வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லிட்டன் தாஸு இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேருமே அதிரடி காட்டினாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை வேகமாக உடைக்கணும் அப்படின்னு தாங்க நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம். அப்போ தாங்க பினுரா பெர்னாண்டோ வந்தார். நான் வந்து ஹிடாயை வந்து தூக்குவேன், ஹிடாயை மட்டும் இல்லாமல் அதே ஓவர்லேயே மெஹ்தி ஹாசனோட விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து அசத்தினார். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பவுலிங்கில் கம்பேக் கொடுத்தாங்க. ஆனால் என்னதான் வந்து அவங்க கம்பேக் கொடுத்தாலும் லிட்டன் தாஸ் இருந்துக்கிட்டு நான் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தே தீருவேன், நான் ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு பயங்கர அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க. பத்தாவதுக்கு அவர் கூட சமீம் ஹுசைன் வேற ஹிடாய்க்கு பதிலாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து அதிரடி காட்டினாரு. இவங்க 2 பேரோட அதிரடினால பங்களாதேஷ் 20 ஓவர் முடிவில் 177 ரன் எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா இது ஒன்று அவ்வளோ பெரிய டஃப்பான ஸ்கோர்லாம் சொல்ல முடியாது, பங்களாதேஷே இந்த அடி அடிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ரீலங்கா இந்த ஸ்கோரை எப்படியாவது சேஸ் பண்ணிடுவாங்க, அவங்க நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்று மேட்ச்சில் நடந்ததே வேறு. 10 நிசங்காவும் குசால் மெண்டிஸும் ஃபஸ்ட் ஓவரை நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது குசால் மெண்டிஸ் நேற்று 2வது ஓவரில் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் குசால் பெரரா, அவிஸ்கா பெர்னாண்டோ, கேப்டன் அசலங்கான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி விக்கெட் போயிடுச்சுங்க. 10 நிசங்கா ஸ்டார்டிங்கில் வந்தவர் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாரு. அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறம் எந்த பேட்ஸ்மேன்ஸுமே கரெக்டான கான்ட்ரிபியூஷனை கொடுக்கவே இல்லை. சனாக்கா ஓரளவுக்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனை கொடுத்து அதிரடியாக வந்து விளாண்டாரு. அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அவரும் ஒரு கட்டத்தில் மெஹ்தி ஹாசனோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாரு. இதனால நேற்று மேட்ச்சில் ஸ்ரீலங்கா வெறும் 94 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதனால் இந்த மேட்சை பங்களாதேஷ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக 83 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்போ இதனால் இந்த T20 சீரீஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மாறி இருக்குங்க. ஏன்னா டெஸ்ட் சீரீஸ்லேயும் சரி, ODI சீரீஸ்லேயும் சரி, ஸ்ரீலங்கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பங்களாதேஷை வந்து வின் பண்ணாங்க. ஆனால் இப்போ பங்களாதேஷ் 2 தடவை நாங்கள் கோட்டை விட்டுட்டோம், T20யில் நாங்கள் கோட்டை விடவே மாட்டோம், ஃபஸ்ட்டு மேட்ச் தான் தோத்துட்டோம், செகண்ட் மேட்ச்சில் பெரிய கம்பேக்கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதனால 3வது T20 மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சீரீஸ் வின் பண்ணுவாங்க. 3வது T20 மேட்ச்சில் எந்த டீம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து சீரீஸை வின் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த இந்த T20 மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.